எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாக்கப்பட்ட ஜனங்களில 2 பேர் தான் கானானுக்குள்ள போக முடிஞ்சிச்சு. மத்த ஜனங்கள் எங்க போனாங்க சொல்லுங்க? எங்க போனாங்க? தன்னுடைய பாவத்தினாலே வழியிலேயே அழிந்து போனார்கள். அம்மா ஐயா, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அவர்தான் எனக்கு கடவுள் என்று நீங்கள் தீர்மானித்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. அவர்தான் எனக்கு ஆண்டவர் என்று சொன்ன பிறகு, நான் சொல்றேன், பெரிய பெரிய தப்பாயா நான் பண்றேன், பெரிய பெரிய காரியம் ஆண்டவர் சொல்ற, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அநேகத்துல நீ அதிகாரியா மாறுவ. கர்த்தர் எனக்கு கொடுத்த கொஞ்ச காரியத்துல. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம பின்னாடி திரும்பி பார்த்து தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்தோம்னா தீங்கு நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:14 வாசிங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விடுவான். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சில நேரத்துல ஆண்டவர் உங்க கூட பேசும் பொழுது உங்க சிந்தனையை வேறு பக்கம் திருப்பாதீங்க, உங்க இருதயத்தை வேறு பக்கம் திருப்பாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களானால் தீங்கு நம்ம வீட்டுக்கு வரும். இன்னைக்கு நிறைய நேரத்துல தீங்கு நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்யுது, நிறைய ப்ராப்ளங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. என்னமா கவனிக்கிறீங்களா? ஆமா, நம்முடைய ஜனங்கள் மிக விவரமானவர்கள். ஜெபிக்கும் போது கண்களை திறந்தும் பிரசங்கம் செய்யும் போது கண்களை மூடியும் இருப்பார்கள். எவ்வளவு விவரமானவர்கள்! தீர்மானம் பண்ணின பிறகு தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கார்கள்.